பஸ் ஸ்டாண்டில் நிற்கும்போது அவர் என்னை பார்த்து சிரிச்சாரு, நானும் சிரிச்சிட்டு எப்படியோ. கொஞ்சம் ஹெல்ப் பண்ண முடியுமான்னு கேட்டேன். ஓ, முதல் நாள் பீச்சுக்கு போயிட்டு அடுத்த நாள் ஹெல்ப் பண்ண முடியுமா கேட்டேன். ஓப்பனாக சொல்கிறேன் மேடம், எந்த இதில் ஒளிமறைவே இல்லை. அவங்க வீட்டில் தான் இருக்க வச்சாங்க, வீட்டில் இருந்தேன். அவங்கள்ட்ட என்ன சொல்லி அவங்க கூட இருந்தீங்க? பையன் பொண்ணுலாம் கல்யாணம் ஆகி அவங்க தனித்தனியாக இருக்காங்க, நான் மட்டும் வீட்டில் தனியாக இருக்கேன். சொந்த வீடாமா? சொந்த வீடு. யாரும் உங்க கூட இல்லையா? யாரும் இல்லை, அவங்க கல்யாணம் ஆனோடனே எல்லாமே தனித்தனியாக இருக்கிறாங்க. உங்க வீட்டுக்காரமா? எங்கள் வீட்டுக்காரர் இறந்துட்டார் மேடம். எத்தனை வருஷம் ஆச்சு? எங்கள் பையன் 5 வயசு, பொண்ணு 3 வயசு இருக்கும்போதே இறந்துட்டார். அப்போ எப்படி வளர்த்தீங்க? ரொம்ப கஷ்டப்பட்டு எங்கள் அந்த இடமும் வந்து ஏலத்துக்கு போயிடுச்சு 3 தடவை. 3ஆவது தடவை ஏலம் போகும்போது ஒரு பேங்கில் வேலை செய்கிற மேனேஜர்கிட்ட கெஞ்சி லெட்ரு வாங்கி கொடுத்து கொஞ்சம் ஒரு 3,000 ரூபாய்க்கு 1 கிலோ ரவை வாங்குவேன். 3 பகுதியாக பிரித்து வச்சுட்டு 3 வேளையும் ரவை உப்புமா கிண்டி பிள்ளைங்களுக்கு கொடுத்துட்டு நானும் சாப்பிட்டு. நீங்கள் வேலைக்கு போவீங்களாம்மா? வேலைக்கு போகல, அந்த சின்ன சின்ன வாடகை வந்துச்சு ஒரு 250 ரூபா அது மாதிரிக்கல அந்த கடையில். அதை வாங்கி மிச்சம் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக கட்டி அந்த பத்திரத்தை திருப்பினேன் மேடம். திருப்பி அப்புறம் நானே ஒரு 7-8 வருஷம் ஹோட்டல் நடத்தி அந்த பில்டிங்லாம் இடிச்சிட்டு திருப்பி கட்டி 25 லட்சத்துக்கு கட்டிட்டேன். கட்டின ஒருபாடு தான் இப்போ வந்து மாதம் ஆனால் 1 லட்ச ரூபா வாடகை வருது. பேசாமல் நான் பாட்ட பொழுத ஓட்டிட்டு பிள்ளைங்களை கல்யாணம் பண்ணிட்டு தனியாக இருந்தேன். இந்த சுதந்திர தினத்தன்னைக்கு ஆகஸ்ட் மாதம் 15ஆம் தேதி எங்கள் மச்சான் பையன் அங்கனுக்குள்ள டீ கடை வச்சுருக்கான், அந்த இடத்துல பஸ் ஸ்டாண்டு. அங்கே போய் நின்றுக்கிட்டு இருந்தேன். நின்றுக்கிட்டு இருக்கும்போது இந்த இவரும் வந்து அங்கே நின்றார். யாருன்னு எனக்கு தெரியல மேடம். பஸ் ஸ்டாண்டில் நிற்கும்போது அவர் என்னை பார்த்து சிரிச்சாரு, நானும் சிரிச்சிட்டு எப்படியோ. அப்புறம் வந்து பேசினார் என்ன ஏதுன்னு. அப்புறம் திரும்ப வந்து பஸ்ஸில் ஏறிட்டேன். நான் வந்து வியாசர்பாடிக்கு போகிறதுக்கு அந்த பஸ்ஸில் அவரும் ஏறினார். ஏறிட்டு அப்புறம் ஒரு சீட்டு காலியாக இருந்துச்சு, பக்கத்தில் உட்காந்தாரு. அப்புறம் பேசிட்டு வரும்போது சொன்னார், இந்த மாதிரி எனக்கு ஒய்ஃபு இறந்து போயிடுச்சு, கேன்சர் வந்து நான் இப்போ தனியாக தான் இருக்கிறேன் அப்படின்னேன். அப்போ நான் சொன்னேன், நானும் எங்கள் வீட்லேயும் இருக்கிறேன் இல்லை, என் பசங்களுக்கும் கல்யாணம் பண்ணிட்டு நானும் தனியாக தான் இருக்கிறேன்னு சொன்னேன். சரி, அப்புறம் அப்படி பேசிகிட்டே வந்துட்டு அந்த யாசர்பாடியில் இவங்க உட்காந்துருந்தாங்க பஸ் ஸ்டாப்பில். நான் எங்கள் அக்கா பொண்ணு வீட்டுக்கு போயிட்டு சாப்பிட்டு வந்து 2 பேரும் வந்து பீச்சில் பேசலான்ட்டு கூட்டிகிட்டு வந்தாங்க எம்ஜிஆர் சமாதிக்கு. நீங்களா? அவர் அதான் மேடம் நேரம் எனக்கு அப்படி வருது. அவர் கூட வந்து எம்ஜிஆர் சமையல் வந்து பேசிகிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி என்னம்மா அது உடனே நான் எடுத்துக்கிறேன். நான் இவ்வளோ நாள் இருந்தது கட்டுப்பாடு இது எல்லாம் எப்படி நீங்கள் ஒருத்தர் பஸ்ஸில் கூப்பிட்டா அப்படி நீங்கள் எப்படி பீச்சுக்கு போவீங்க? அதான் அப்படி எனக்கு அந்த மாதிரி என்னென்னு அன்றைக்கி ஆயிடுச்சு மேடம். அப்படி என் மேலேயும் தப்பு இருக்கு. நான் அந்த மாதிரிலாம் இருந்துட்டு நான் யாசர்பாடிக்கு தான் போவேன் வருவேன். எங்கள் அக்கா பொண்ணு வீட்டில் போய் சரி, உங்கள் அக்கா வீட்டுக்கு போனீங்க. இவர் எங்கே இருந்தார்? அப்போ பஸ் ஸ்டாண்டில் இருந்து உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தாரா? உங்கள்கிட்ட சொல்லியிருந்தாரா? என்ன பேசினார் அவர் உங்ககிட்ட? அதான் அந்த மாதிரி என் ஒய்ஃப் இறந்துருச்சு, அதனால் நானும் ஃப்ரீ இதாக தான் இருக்கிறேன், நீனும் பிள்ளைங்களுக்கெல்லாம் கல்யாணம் பண்ணிவிட்டு தனியாக தானே இருக்கிறா, 2 பேரும் மேரேஜ் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன். மேரேஜ் நாளைக்கு பார்த்தா அன்னைக்கே தான் பேசினார். அன்னைக்கே நான் உன்னை எடுத்துக்கிறேன், உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. அதான் நான் சொன்னேன். வேறு என்னென்ன சொன்னார் அவர் உங்ககிட்ட? அதான் அந்த மாதிரி 2 நாளில். என்ன வயசுமா உங்களுக்கு? எனக்கு இப்போ வந்து 57 வயசாகுது மேடம். சரி, இவ்வளோ நாளாக பல பேரை சந்திச்சிருப்பீங்க. ஏன் இந்த ஆள்கிட்ட உங்களுக்கு அப்படி பேசணும்னு தோணுச்சு? என்னமோ அவன் முகத்தை பார்த்தோன்னே எனக்கு அப்படி ஆயிடுச்சு மேடம். அந்த மாதிரி என்னென்ன சொன்னாருமா உங்கள்கிட்ட? அதான் அந்த மாதிரி ஒரு பையனும் பொண்ணு இருக்குது. பையன் வந்து பெங்களூரில் கல்யாணம் பண்ணி அங்கே கம்பெனியில் வேலை பார்க்குறான். 3 பசங்க இருக்குது. பொண்ணு கல்யாணம் பண்ணி ஓசூரில் இருக்குது, அது 2 பசங்க இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அப்போ வந்து எங்களுக்கு ஒரு சொந்தக்காரவங்க இதில் இருந்தாங்க, இந்த பெரம்பூரில். அவங்க வந்து பேசிகிட்டு இருக்கும்போது ஒரு ஃபங்க்ஷனில் சொன்னாங்க, இந்த மாதிரி நான் ஒரு செக்யூரிட்டி ஆஃபீஸில் வேலை பார்த்தேன், அவன் வந்து ரொம்ப மோசமாக இருக்கிறான், நல்லாவே இல்லை, எனக்கு ரொம்ப பிடிக்கல அவன்கிட்ட வேலை செய்கிறதுக்கு, இங்கே யாராவது நல்ல ஆளாக இருந்தால் கொஞ்சம் சொல்லுமா அப்படின்னு சொல்லி இப்படி ரொம்ப நேரம் பேசிகிட்டு இருந்தான். அவங்க வீட்டுக்காரரும் இல்லை, அதனால் ரொம்ப நேரம் இதில் பேசிகிட்டு இருந்தான். அப்புறம் வாங்கன்னு சொல்லி வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்தேன் அவங்க அந்த அம்மாவை. அப்போ நான் இவரை பற்றி சொன்னேன், இந்த மாதிரிக்கெல்லாம் ஒருத்தர் எடுத்திருக்காக்கா. அவர் இல்லை, நீங்கள் அதுக்கு போகாதீங்க, நீங்கள் பீச்சுக்கு போனீங்களா அவரோட? கூட போய் அங்கே போய் அந்த மரத்துக்கு கீழே உட்காந்து பேசிகிட்டு இருந்தேன். என்ன பேசுனீங்க? அப்போ தான் இவர் சொன்னார், இந்த மாதிரிக்கெல்லாம் நான் எனக்கு ஒய்ஃப் இல்லை, நான் கண்டிப்பாக உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன், உன்னை கைவிட மாட்டேன். உங்களுக்கு அப்படி ஒரு ஆள் தேவைப்பட்டுதாமா? அப்போ தேவைப்பட்டது இல்லை, அப்படி ஒரு தனிமை எனக்கு கஷ்டமாக இருந்தது. தனிமை பிள்ளைங்களோட இருக்கும்போது தெரியல. அதாவது கல்யாணம் பண்ணி அவங்கவுங்க குடும்பம். நாள் ஆச்சுமா அவங்க போய்? யாரு? உங்க பிள்ளைங்க எல்லாம் வெளியே போய்? பொண்ணுக்கு வந்து 2009 கல்யாணம் பண்ணேன்.
பையனுக்கு 2011 கல்யாணம் பண்ணி அப்போலேருந்து தனியாக தான் இருக்கு. தனியாக தான் இருக்கேன். நம்ம ரொம்ப ஈஸியாக சொல்லிடுவோம் வயசானவங்க. இந்த திருமணங்கிறது வந்து உடல் உறவுக்கு மட்டும் கிடையாது. அது வந்து 50 வயசுக்கு மேலே தான் கம்பேனியன்ஷிப் நட்பு தேவைப்படும். அவ்வளவா வந்து நம்மளை கவனிக்கிறது இல்லை பிள்ளைங்க. அம்மா அப்படி கஷ்டப்பட்டாங்களே, என்னம்மா வேணும் ஏது வேணும் அப்படிலாம், சாப்பிட்டியாம்மா மாத்திரை சாப்பிட்டியாம்மா அப்படிலாம் கேட்குறது இல்லை. அதெல்லாம் எனக்கு ஒரு ரொம்ப ஃபீலிங்கு. நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த பிள்ளைங்களுக்காண்டி தானே கஷ்டப்பட்டோம். இதுங்க என்னன்னு கூட நம்மளை கேட்க மாட்டேங்குதே. சரி இந்த ஆள் இந்த மாதிரி சொல்கிறானே, சரி இப்போ நம்மளும் தனியாக தானே இருக்கோம், அந்த ஆளும் தனியாக தானே இருக்காரு அப்படின்னு எனக்கு ஒரு மனசு ஆயிடுச்சு. அப்போ உங்களுக்கு தோணாத இவர் யாரு, இவர் குடும்பம் என்ன, அதான் இவர் இது மாதிரி சொன்னாரு. யோசிக்கவே. ஆனால் எங்கள் ஊருக்கு பக்கத்து ஊருன்னு சொன்னார். நான் சொன்னேன் இந்த மாதிரி எங்கள் ஊர் தேவை ரோட்ல பஸ் ஸ்டாண்ட்ல சின்ன பொண்ணுங்க தப்பு பண்ணா நம்ம ஒத்துக்கலாம். நீங்க இவ்வளோ பெரியவங்க, நீங்க வந்து யோசிக்க மாட்டீங்களா? அப்படி ரோட்ல போன ஒரு ஆள் ஒரு 7-8 வருஷம் ஹோட்டல் நடத்தணும் மேடம். ஒரு எந்த பிரச்சனையும் இல்லை. அப்ப எப்படி வந்தது? அது எப்படி போனீங்க? ஏன்னா சின்ன பொண்ணுங்க ஏமாறுவாங்க, நீங்க எப்படி ஏமாந்தீங்க? அதான் இப்படி இந்த மாதிரில நம்ம தனிமை தான் எனக்கு. அவ்வளோ நம்ம உட்காந்து பேசக்கூட ஆள் கிடைக்காது. டிவி ஒன்று தான் எனக்கு, வேறு எதுவும் பேச்சு துணைக்க ஆள் கிடையாது. சரி இப்படி ஒரு துணை கிடச்சேன்னு நானும் கொஞ்சம் இது பண்ணிட்டேன். ஆனால் தொட்ட அன்னைக்கிலேருந்து பைசா 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 பணம் வேணும், அங்கே கொடுக்கணும் இங்கே கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி என்ன சொல்லி பணம் வாங்க வர உங்களுக்கு? அதான் அந்த மாதிரில நான் வேலைக்கெல்லாம் போகல, அங்கங்கே கடன் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி 5000 10,000 அப்படி வாங்கிக்கிட்டு இருந்தார். அப்புறம் நீங்கள் எப்படி கொடுத்தீங்க? எதுக்கு கொடுத்தீங்க? ஃபஸ்ட்டு தடவை கம்மல் வாங்கிட்டாரு. கம்மல் ஒரு பவுன் கம்மலை கொடுத்துட்டேன். ஏன்? அதான் அப்படி கேட்டார். அவங்க ஒரு ரூமை காலி பண்ணனா அவங்க ரொம்ப என்னை டார்ச்சர் பண்ணுறான், இங்கே இருக்க முடியல அப்படின்னு சொல்லி. வெளியெல்லாம் போவீங்களா நீங்கள்? வெளியில் போனதில் அவர் எங்கள் வீட்டுக்கு வந்துடுவார். ஏன் இங்கே வந்தீங்க? எனக்கு வந்து நீங்கள் நல்லா விரிவாக பேசி கொஞ்சம் பிரச்சனைகளை தீர்த்துங்க, அதனால தான். இப்போ கூட நான் என்ன நினச்சேன், ஒரு சரி நல்ல மனுஷனாக மாறிட்டா கூட சரி பிள்ளைங்கள்ட்ட சொல்லிட்டு எனக்கு தனியாக ரொம்ப கஷ்டமாக இருக்குதுப்பா, நீங்கள் பாட்டில் அவங்கவுங்க பாட்டில் இருக்கிறீங்க, நான் இவரை வச்சுக்கிட்டு கூட நான் இங்கே இருந்துக்கிறேன் அப்படின்னு கூட பேசலான்னு நினச்சேன். ஒரு நிமிஷமா நீங்கள் சொன்னீங்க அவர் வீட்டுக்கு வர ஆரம்பிச்சாருன்னா அக்கம் பக்கத்துலலாம் கேட்க மாட்டாங்களா? இல்லை மேடம், பக்கத்தில் 2 ஆஃபீஸ் தான், எல்லாமே ஆஃபீஸ் தான், மெயின் ரோட்டில் இருக்கிறதுனால யாருக்கும் தெரியாது. உங்கள் வீட்டில் வந்து தங்குவாரா? இப்போ எவ்வளோ நாள் ஆச்சு உங்களுக்கு பழக்கம்? அதான் இந்த ஆகஸ்ட் 15ஆம் தேதி மேடம். 6 மாதம் ஆச்சு. இப்போ வண்டி இருந்தால் தான் நம்ம எங்கேயாவது வெளியில் போகலாம் வரலான்னு சொல்லி ஒரே வம்பு பண்ணார். சரின்னு சொல்லி அந்த செயினை ஒரே பிரச்சனை, செயினை கூட நாங்கள் வேலைக்கு போகணும், சரி வண்டி இல்லைன்னா வேலைக்கு போக முடியாதுன்னு சொல்லி அந்த 5 பவுன் செயின் போட்டிருந்தேன். அதை வம்பு பண்ணி கேட்டார். சரி கொண்டுகிட்டு போய் பேங்கில் வைங்க. மாதத்தில் எத்தனை வாட்டி வருவார்? அதான் இந்த பணம் வாங்குவார், போயிட்டு ஒரு 10-15 நாள் சென்று திரும்பி வருவார். திரும்பி இந்த 6 மாதத்தில் எவ்வளோ பணம் கொடுத்துருப்பீங்க? அதான் அந்த செயின் 5 பவுன் செயினை வச்சு செப்டம்பர் 12ஆம் தேதி வச்சு இவர் கொண்டு போய் நான் வண்டி வாங்குறேன்னு சொல்லிட்டு என்னை கொண்டாந்து வடபழனியில் விட்டுட்டு இவர் இப்போ கோயம்பேடு ஏறி போயிட்டார். போய் அந்த வண்டியை வாங்கிட்டு எனக்கு வண்டியை காட்டவும் இல்லை, என்னை வண்டியில் ஏற்றுனது இல்லை. ஒரு நாள் இப்போ போன வாரத்தில் அந்த எங்கள் வீட்டை கீழே அந்த டயர் ஷாப்பு வச்சுருக்கான் அந்த பையன் சொல்கிறான், அந்த உங்கள் வீட்டுக்கு அரைக்கடி வருவாங்களா, அந்த அண்ணனை பார்த்தேன், அவர் வந்து ஒரு பச்சை வண்டியில் பொன்னேரியில் டீ குடிச்சிட்டு இருந்தார், டீ சாப்பிட்டு அந்த வண்டியை எடுத்துக்கிட்டு போனார், நான் பார்த்தேன், நல்லா புது வண்டியாக தான் இருந்தது அப்படின்னு சொல்லி சொன்னேன். அதுக்கு நான் கேட்குறதுக்கு இல்லவே இல்லைன்னு சத்தியம் பண்ணுறாரு. ஆனால் இந்த அம்மா அந்த என் கூட வந்தாங்களே அவங்க வந்து என்னை பார்த்துட்டு, இவர் உட்காந்துருக்காரு கட்டில், நானும் இங்கே நிற்கிறேன், இவங்க வந்துட்டாங்க. வந்து பார்த்துட்டு தான் இவங்க கேட்குறாங்க, ஐயோ என்ன போய் பெரிய சாக்கடையில் விழுந்திருக்க, நல்ல பையன் சொன்னால் இப்படி இந்த யார் அது? அந்த அம்மா அந்த சொல்லி அவங்க தான் என் ஃப்ரெண்டு. அவங்க சரி, நீ நல்ல பையனாக்கு நினச்சி நீ பிடிச்சிருக்காது. தெளிவாக சொல்லுங்கம்மா. நீங்கள் காசு வாங்கினாங்க, அதுக்கப்புறம் என்ன நடந்தது? அதான் அந்த செயினை வாங்கினது, நான் வண்டியும் வாங்கலை. அதுக்கப்புறம் ஊரில் 2 கடை இருக்குது, அதனால் என் பொண்ணு அங்கே வாழ விட மாட்டேங்கிறாங்க, அதனால் நீ எனக்கு 1.5 லட்சம் கொடுத்தாலே கொடுன்னு ஒரே வம்பு பண்ணி டிசம்பரில் 1 லட்ச ரூபா செக்கு கொடுத்தேன். அப்புறம் இந்த ஜனவரியில் வந்து 23ஆம் தேதி 1 லட்ச ரூபா செக்கு 50,000 செக்கு கொடுத்தேன். அந்த செயினை வந்து 75,000த்துக்கு அங்கே வச்சது. அப்புறம் 1 பவுன் கம்மல் கொடுத்தேன். அப்புறம் 5,000 10,000 நெருக்கி 3 லட்ச ரூபா கணக்கு வந்துடுச்சு. ட்ரெஸ்ஸெல்லாம் வாங்கி கொடுத்தேன், அதெல்லாம் கணக்கில் 3 லட்ச ரூபா பைசாவாக கொடுத்தது அப்படின்னு இந்த அம்மா பார்த்துட்டு தான் இந்த மாதிரி. இந்த அம்மா எப்படி பார்த்தாங்க? இந்த அம்மா எங்கள் வீட்டுக்கு வந்தாங்க, அந்த வேலைக்கு சொல்லியிருந்தாங்கல்ல, யாராவது வேலை இருந்தால் சொல்லுன்னு சொல்லி, அதனால ஆழ்வார்த்தினால அவங்க அண்ணன் பொண்ணு இருக்குது, அங்கே வந்துட்டு சரி அவங்கள்ட்ட சொல்லிட்டு வந்தேன், போய் கேட்டு வரேன்ட்டு அவங்க அந்த பையனை கொண்டாந்து வண்டியில் விட சொல்லி எங்கள் வீட்டுக்கு வந்திருக்காங்க. அப்புறம் வந்து நான் ஏதோ நல்ல பையன் நினச்சேன், என்ன இந்த சாக்கடையில் போய் விழுந்திருக்கேன், இந்த பயங்கரமான ஆள்ல அப்படி இப்படின்னு சொல்லி அந்த அம்மா சொன்னாங்க.
அவங்க வந்து இந்த விஜயகுமார் எங்க பார்த்துருக்காங்களா? அவங்க அந்த செக்யூரிட்டி ஆஃபீஸில் வேலை பார்த்துருக்காங்க. எந்த செக்யூரிட்டி ஆஃபீஸில்? இவங்க வச்சிருக்க செக்யூரிட்டி ஆஃபீஸில், இவங்க வச்சிருக்க விஜயகுமார் வச்சிருக்க செக்யூரிட்டி ஆஃபீஸில் செக்யூரிட்டி ஆஃபீஸ் வச்சிருக்காங்க, வேலை செஞ்சுருக்காங்க. அதான் பார்த்தோன்னே அவங்க அதிர்ச்சி ஆகிட்டாங்க. இவனுக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. இவங்களுக்கும் எப்படி நீங்கள் இங்கே வந்தீங்க அப்படின்னு, எங்கள் சொந்தக்கார பொண்ணு ஏன்னா இங்கே வந்து மாட்டிகிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லி அவங்க சத்தம் போட்டாங்க. ஏன் நான் என்ன பண்ணுறேன் அவங்கள அப்படி இப்படின்னு சொல்லி அவங்கள்ட்ட சமாளித்து பேசினா கூட அவங்க விடலை. ஏன் இந்த மாதிரி பண்ணுற, அந்த பொண்ணு இப்படி பாவம் பைத்தியக்கார பொண்ணு, அந்த பொண்ணுகிட்ட போய் என்ன பண்ணுற அப்படி இப்படின்னு சொல்லி பேசிட்டு எங்கேயாவது நல்ல இடமா வந்து சேர்ந்துருக்கா, அந்த பொண்ணு சொல்கிறத கேட்டாது ஒழுங்காக இரு, எல்லாம் சாப்பாடு வசதியிலேருந்து எல்லாம் அந்த பொண்ணு பண்ணி கொடுக்குது, இங்கேயாவது ஒழுங்காக இருன்னு சொன்னதுக்கு. இப்போ உங்கள் ஹோட்டல் இருக்கா? இப்போ ஹோட்டல் இல்லை மேடம், இடிச்சிட்டு கட்டின பிற்பாடு வேறு ஆஃபீஸுக்கு விட்டுட்டு இப்போ வாடகை தான் வருது. வாடகை அதில் தான் சாப்பிட்டுட்டு இருக்கேன். இப்போ இது போன மாதம் பையன் பேரில் எழுதி கொடுத்துட்டேன். ஏன்? அவங்க ரொம்ப தொந்தரவு பண்ணுதுங்க பசங்க. பொண்ணு கொடுத்துருவேன் அது கொடுத்துருவேன்னா, அதனால் நான் 20,000 எனக்கு செலவுக்கு வந்துடுது. பொண்ணுக்கு எதுவும் கொடுக்கல? பொண்ணுக்கெலாம் 50-60 லட்சத்துக்கு மேலே செஞ்சுட்டேன் மேடம். அவளும் என்னன்னே பார்க்கறது இல்லை எனக்கு. எல்லாம் இப்போ கூட பையனுக்கு எழுதி கொடுக்கும் ஒன்றுமே இல்லாமல் 1 கிலோ 3,500 ரூபாய்க்கு 1 கிலோ ரவை வாங்கி சாப்பிட்டவங்க இவ்வளோ சம்பாதிச்சிங்களாமா? அவளை இந்த ஹோட்டலில் அப்படி சம்பாரிச்சேன் மேடம். காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் போராடுவேன். அப்படி சின்ன சின்ன குட்டி குட்டி பசங்களை வச்சுக்கிட்டு. இப்போ உங்களுக்கு எவ்வளோ வாடகை வருது? 1 லட்ச ரூபா வருது எல்லாம் சேர்த்தா. ஆனால் எனக்கு 20,000 எனக்கு பையன் கொடுத்துட்றான். மற்றதை அவர் எடுத்துப்பாங்க? மற்றதான் கடன் கொஞ்சம் இருந்துச்சு 10 லட்சம். அந்த 2 பேரும் கல்யாணம் பண்ணது எல்லாம் அதான் அவன் அடைச்சிட்டான். அது எப்படி சொத்தை நீங்கள் பையனுக்கு மட்டும் கொடுத்தீங்க? பொண்ணுக்கு 60-70 லட்சத்துக்கு மேலே கொடுத்துட்டு மேடம். நல்லா இடம் வாங்கி கொடுத்தேன் 20 லட்சத்துக்கு. அதை 50 லட்சத்துக்கு விற்றுட்டு வேறு இடம் வாங்கிட்டான். கல்யாணத்தப்போ ஒரு பிளாட் வாங்கினா அது ஒரு 10 லட்சம் கொடுத்தேன். இப்போ அந்த பையன் கொடுத்த காசுலேருந்து ஒரு 10 லட்சம் கொடுத்தேன். அப்படியே அவளுக்கு நிறையா பண்ணிட்டேன். அவள் நல்லா பாசமாக இருந்தால் இவன் செய்வான். நல்ல பையன்தான் என் பையன். நீங்கள் இருக்கிறத விட ஏமா உங்கள் காலத்துக்கு முன்னாடி எழுதி கொடுக்குறீங்க? நான் உயிராக இருக்கிற வரைக்கும் அங்கே இருந்துக்கலாம் மேடம். ஏங்க செட்டில்மெண்ட் டீடு கொடுத்தீங்களா? எல்லாமே பார்த்தோன்னு எழுதி. நாளைக்கு ஏமா அப்படி தப்பு பண்ணுறீங்க? சரி அப்படி போச்சோன்னா கூட முதியோரில் இருக்குல்லம்மா. இப்போ அந்த அம்மா வந்து தான் எனக்கு அந்த பழைய மேட்டர்லாம் தெரியும். இந்த மாதிரி ஆஃபீஸு வச்சுருந்தா அங்கே நிறையா பொண்ணுங்க வேலைக்கு வர்றவங்களெல்லாம் இந்த மாதிரி ஏதாவது பண்ணிட்டு தான் வேலைக்கே சேர்ப்பான். ரொம்ப இது பண்ணுவான். நீ எப்படி இவன்ட்டு ஒழுங்காக இருக்க மாட்டான் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொன்னாங்க. அப்புறம் அதுக்கப்புறமா வந்து நான் சரி உங்கள் பொண்ணு வீட்டு நம்பர் கொடுங்க, பொண்ணு பேரை சொல்லுங்கன்னா பேர் பாப்பான்னு சொல்லுவார், பையன் சொல்லுவார், பேர் கூட சொல்ல மாட்டார். அப்படியே இது பண்ணுறீங்களே. இப்போ 1 லட்ச ரூபா கேட்டு ஒரே பிரச்சனை. மறுபடியும் இந்த 3 லட்சம் இல்லாமல் 1 லட்ச ரூபா. இப்போ திருமணம் பண்ணலை? இன்னும் பண்ணலை. ஆனால் ஒன்றா வாழ்ந்துட்டு இருக்கீங்க? வந்து அதான் வருவார் 10 நாள் அந்த பைசா வாங்கிட்டு திருப்பி ஆளு காணாமல். எவ்வளோ நாள் இருப்பார் உங்க கூட? ஒரு 3 நாள் 4 நாள் இருப்பார். அப்புறம் இது உங்களுக்கு சரின்னு படுதாமா? நான் சின்ன பசங்கன்னா நான் திட்டலாம், நீங்கள் செஞ்சது சரின்னு உங்களுக்கு படுதா? சரி நம்பினேன் மேடம். பொண்ணை பார்த்துட்டு வரேன், பையனை பார்த்துட்டு வரேன், பைசா கூட கடனை கொடுத்துட்டு வந்துடுறேன், வந்து உன் கூட தான் இருப்பேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இது மாதிரி பண்ண ஏற்பாடு தான். அப்புறம் இவங்க வந்து என்னை நேரம் அன்றைக்கி நான் 15 ஞாயிற்றுக்கிழமை பார்த்த ஏற்பாடு தான் எனக்கு இந்த விவரம் பூரா தெரியும். சொல்லுங்கம்மா, நீங்கள் என்ன பண்ணுறீங்க? உங்களுக்கு ஃபேமிலி யாரெல்லாம்? ஃபேமிலி ரெண்டு பையன் ஒரு பாப்பா இருக்குங்க. எல்லாருக்கும் மேரேஜ் ஆகிடுச்சுங்க. எல்லாம் ஒரே ஃபேமிலியாக தான் இருக்கிறோம்மா. எங்கள் வீட்டுக்காரரு இறந்துட்டாருங்க. பாப்பா கல்யாணம் பண்ண ஒரு 20 நாளில் இறந்துட்டார். கல்யாண கடன் சாவு கடன்லாம் யாரும் எடுத்துக்கல. அதனால நானும் தான் அந்த இதுவெல்லாம் பண்ணணும்னு பார்த்தோம்மா. அப்படி இருக்கும்போது ஒரு அக்கா வந்து நம்ம வீட்டாண்ட பூ விற்கிறாங்க. அவங்க சொன்னாங்க, நான் பாடி அந்த திருவள்ளீஸ்வரர் கோயிலுக்கு போனேன்ப்பா, அங்கே வந்து ஆட்கள் தேவைன்னு போர்டு இருக்குது, நீ போயிட்டு பாரு, அது என்ன வேலை என்னான்னு தெரியலக்கா எனக்குன்னு. சரி நீங்கள் என்னை கூட்டிகிட்டு போகிறேன் வான்னாங்க. அவங்க அடுத்த மாதம் போவாங்களாங்க. அடுத்த மாதம் போகிறச்ச என்னை கூட்டிகிட்டு போனாங்க. போனால் போர்டு இருந்தது. அன்றைக்கி சண்டே மூடி இருக்குமா, இன்றைக்கி லீவு, நாளைக்கு வாங்கன்ட்டு அந்த பக்கத்தில் இருக்கிறவங்க சொன்னாங்க. இல்லை ஃபோன் நம்பருக்கு கால் பண்ணுங்க. கால் பண்ணால் அந்த தம்பி எடுத்தார், விஜயகுமார் என்றவர். எடுத்துகிட்டு ஆமாங்க மேடம், நீங்கள் இன்றைக்கி லீவு, நாளைக்கு மண்டே அன்னைக்கு வாங்க அப்படி சொன்னாங்க. ஃபுல் ஒர்க்கு நானே பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. இன்னொருத்தர் இருந்தாங்க, அவங்க ஊருக்கு போகிறதுனால என்ன அப்பாயின்மெண்ட் பண்ணேன், உனக்கு 5,000 ரூபாய் சம்பளம் அப்படின்னு சொன்னார். சரிப்பா அப்படின்னு நேரம் அங்கேருந்து வருவேன், பாடி ஏறுவேன், வீட்டுக்கு போயிடுவேன். அப்படியே
போயிட்டு வந்துக்கிட்டே இருந்ததுங்க. அப்புறம் அந்த ஒரு மாதம் சென்று கிரகப்பிரவேசத்துக்கு போயிட்டு மறுபடியும் வந்தாங்க. வந்து அவர் இருக்கிறாரா, ஓனர் இருக்கிறாரான்னு தெரியலம்மா, ஆஃபீஸில் இருப்பாங்கன்னு. அப்போ இது மாதிரி எனக்கு பணம் தரணும், என்கிட்ட நகை வாங்கியிருக்காரு, அது தரணும். சரி, அவங்க கொடுத்துருப்பா, வாங்கியிருப்பா, நமக்கு என்ன தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு நான் பேசாமல் ஆயிட்டேங்க. அப்புறம் பின்ன நாங்கள் ஆஃபீஸ்க்கு போகும்போதெல்லாம் எல்லோரும் வெளியே உட்காந்துருப்பா. ஆனால் எனக்கு ஒன்றும் டிஸ்டர்ப் இல்லை. ஆஃபீஸ் ஃபுல் என்கிட்டே செக்கு கொடுப்பாங்கம்மா ஓனரு. என்கிட்ட தான் செக்கு கொடுப்பாங்க. ஃபுல் இன்சார்ஜ் என்னையே பார்த்துக்க சொல்லி நல்லா மேடம் நல்லா மெயின்டெனன்ஸ் பண்ணுறாங்க ஆஃபீஸுன்ட்டு. அப்படி அதனால் செக்கு வாங்கி இவன் கையில் கொடுத்தா, தம்பி எனக்கு சம்பளம் கொடுப்பா, தரேன் தரேன் தரேன், எனக்கு அங்கே செக்கு வரல, இது பாஸ் ஆகலை, செக் ஆகலை, பாஸ் ஆகலை, இப்படி ஏதாம்மா சம்பளமே கொடுக்கல. ஆமாம். எத்தனை மாதம்? 1 வருஷம். 1 வருஷம். அப்படியே இல்லாமல் அம்மா அங்கே செக்யூரிட்டிங்களுக்கு காசு நாங்கள் தரணும்மா, நகையை விற்றாவது நான் நல்லா போட்டுருந்தேன். அப்போது அந்த நகையை ஒன்றா கழட்டி அந்த கடைக்கு வாடகை தரணும், அவங்க இந்த ஆளுங்களுக்கு சாப்பாட்டுக்கு தரணும், கொடுமா அம்மா, 10 நாள் செக்கு பாஸ் ஆகிட்டு நான் கொடுத்துட்றேம்மா அப்படின்னு. அவன் கெஞ்சிறதை பார்த்தா பாவமாக இருக்கும்மா. நானும் கொடுத்தேன். நீங்கள் கஷ்டத்துக்காக போகிறீங்க, அதே பாவம் 4 பேர் வயசானவங்க ஆளுங்களை போட்டு தாம்மா அங்கே அவனுங்களே என்ன கேட்பாங்க, அம்மா காசு இருந்தால் சாப்பாட்டு காசு கொடுமா, அப்புறம் சம்பளம் வாங்கி தரேன்னு வாங்க. உள்ள ஒரு தான் வந்து கடைசியில் மாட்டினான். அவ்வளோ தான் எங்களுக்கு விஷயம் ஃபுல்லாகவே தெரிஞ்சிச்சுங்க. விரட்டி அடித்தாங்க பாடியில். இவனை கூட ஒரு பொம்பளை அம்மான்னு சொல்லிக்கிட்டு இருந்தான். ஆனால் நம்மக்கிட்டால நல்ல மரியாதைம்மா. அம்மா எல்லாருக்கிட்டையும் பாரு, எங்கள் சித்தி பாரு என்ன ஆஃபீஸ் எப்படி மெயின்டைன் பண்ணுறாங்க, விஜயகுமார். ஆமாம், என்ன நம்மக்கிட்ட ஒரு மரியாதை. அப்புறமா அந்த 1 வருஷம் சம்பளம் இல்லாமல் வேலை செஞ்சேன். ஆமாம் ஆமாம்மா, சோசியல் சர்வீஸ் சொல்லுவேன், சோசியல் ஒர்க்குன்னு. ஆனால் என்கிட்ட ஒரு நாளைக்கு 30 தடவை ஒய்ஃபுன்னு சொல்லுவான். ஆனால் இவங்களை கேட்டால் கல்யாணம் ஆகலை. ஆமாம் ஆமாம். யார் ஒய்ஃபு? ஒய்ஃபு தான் இறந்து போச்சு. இல்லைம்மா இருங்க, அவன் வந்து என்னக்கிட்ட, அம்மா நீங்கள் எனக்கு ஒரு பொண்ணு பார்த்து கல்யாணம் பண்ணி வைங்கம்மா, உங்கள் பிள்ளைங்க மாதிரி நானும் ஒரு குடும்பமாக இருக்கேன், நல்லது தம்பி, பார்க்குறோம்ப்பா அப்படின்னு. அவனே பேப்பர்லேருந்து அந்த ஹேடு, அப்புறம் தகவல் மையத்திலேருந்து இது எல்லாம் எடுத்து வந்து தருவான். நீங்கள்லாம் நல்லா இதுவாக இருக்கீங்க, நீங்கள்லாம் போனால் எனக்கு கொடுப்பாங்க, எனக்கு யாருமே இல்லைம்மா, யார் பார்த்து என்னை பொண்ணு தருவாங்க, நீங்கள் ஒரு கல்யாணம் பண்ணி வைங்கம்மா, உங்களுக்கு புண்ணியமாக போகுது. சரி தம்பி, நாங்கள் பார்க்குறோம். நானே அங்கே கூட வேலை செய்கிறவங்கள இந்த மாதிரி லீவ் நாளில் இவன் சொன்ன இடத்துக்கெல்லாம் போய் பார்க்க போயிருக்கிறோம். பார்த்தா அங்கே பணம் இல்லைன்னா வேண்டாம், சொந்த வீடு இருக்கணும், நகை நிறையா இருக்கணும், அந்த வீடெல்லாம் ஒரு பேரில் எழுதி வைக்கணும், அப்படியெல்லாம் இருந்தால் பாருங்க, இல்லைன்னா பொண்ணு யாருக்கு வேணும், பொண்ணு வேண்டியது கிடக்கு. சரி, இது என்னது கல்யாணம் பண்ணல மனைவி? அது இருங்க, ஆமாம், கல்யாணம் ஆகலைன்னு இப்போ நான் சொல்கிறேங்களா, இப்போ என்னோட இது இவங்கக்கிட்ட என்ன சொல்லியிருக்கிறான், அவனுக்கு பொண்ணு இருக்குது, பையன் இருக்கான், மருமக இருக்குது, பேரம் பேத்தி இருக்காங்கன்னு இவங்கக்கிட்ட சொல்லியிருக்கிறான். அவங்கள்ட்ட யார் மனைவி சொன்னார்? இந்த இதில் செங்கல்பட்டில் இருக்காங்க, திருவண்ணாமலையில், அந்த அம்மாவை தான் வந்து இவங்களுக்கு ஒய்ஃப் மாதிரி சின்ன வயசுலேருந்து வச்சுட்டு இருந்திருக்காங்க பொருக்கு. அதை தான் ஒய்ஃபுன்னு சொல்கிறாங்க. இவங்க பகலில் வந்து ஆஃபீஸில் இருக்கும்போது அம்மான்னு கூப்பிடுவாங்களாம். என்ன மாதிரி அந்த ஒரு அம்மா கூட்டிகிட்டு வருவாம்மா, அதான் அவங்க அம்மாவாம், அவங்க வளர்த்த அம்மாவாம் அந்த அம்மா தானா. வரும் ஆஃபீஸில் டெய்லி காலையில் வந்து உட்காந்துருக்கோம், ஈவினிங் ஆனால் போயிடுவாங்க, 2 பேரும் பைக்கில் போயிடுவாங்க. வேளச்சேரியில் இருந்தாங்க அப்போது. அந்த பொண்ணு வந்து அம்மா இங்கே ஏதோ ஃப்ராடெல்லாம் நடக்குது, இங்கே நீங்கள் வாங்க, இது நிஜமான அட்ரஸாக, அத்தனை ஓட்டு ஐடி வச்சுருப்பாம்மா. அதெல்லாம் அந்த பொண்ணு கண்டுபிடிச்சா. யாரோட ஓட்டர் ஐடி? இவனோட அந்த விஜயகுமார் ஓட்டர் ஐடி. ஆமாம் ஆமாம், ஒரு அட்ரஸ்க்கு ஒரு ஓட்டர் ஐடி. பேங்க் புக்கு வேறு அந்த போயிட்டு பாடியில் போயிட்டு புக்கெல்லாம் இது போட்டு. எப்படி கண்டுபிடிச்சா? அவள் வந்து மார்க்கெட்டிங் போவாள். மார்க்கெட்டிங் போகுது சார், அவங்க எல்லாம் எவிடன்ஸ் கேட்குறாங்க சார், எதுவுமே இல்லாத நான் எப்படின்னு சார் உங்களுக்கு. என்ன மார்க்கெட் போவா? ஹவுஸ் கீப்பிங் ஆள் தேவையா, உங்களுக்கு ஆள் தேவையா, நாங்கள் ஆள் தரோம், உங்களுக்கு கார்டுங்க வேணுமா, செக்யூரிட்டி கார்டு வேணுமா அப்படின்னு பெரிய பெரிய கம்பெனியில் ஹாஸ்பிட்டலுங்கள அங்கெல்லாம் நல்ல அந்த பொண்ணு டேலண்ட்டு பொண்ணு, அதனால கொடுங்க சார்னு ஒரு ஓட்டர் ஐடியை கொடுத்துருக்குறான். அந்த ஐட்டு பார்த்தா 4-5 இருக்கான். ஐயோ இது எது உண்மை எது பொய்ன்னு தெரியலக்கான்னு என்கிட்ட தான் எல்லாமே கொஞ்சம் பகிர்ந்துக்கணும். அப்போ தான் உஷாராயிட்டோம் நாங்கள். ஓஹோ என்னவோ நடக்குதுடி இது பார்த்தா. அம்மா எந்த ஐடியா எடுத்துன்னு நான் போவோம்மா, கடைசியில் நான் தான்மா போயிட்டு உள்ளே உட்காரணும், இந்த ஆளை பேச்சை கேட்டுட்டு போனா அப்படின்னு சொன்னான். சரி, இப்போ எப்படி இங்கே வந்தீங்கம்மா நீங்கள்? நான் பேச ஆரம்பித்தேங்க. அது வரைக்கும் பேசாமல் இருந்தேன். எங்கள் காசையே கொடுத்து எங்கள் நகையை
உங்கள் ஆளுங்களுக்கு சாப்பாட்டுக்கு காசை கொடுத்துட்டு நான் என் செலவு பார்த்துக்கிட்டு வந்திருக்குது என்ன தலையெழுத்தா? நீயே வேணாம், உன் வேலையை வேணாம், அந்த காசை உனக்கு கொடுக்குற காசை நான் வீட்டில் உட்காந்து கஞ்சி சாப்பாடு சாப்பிட்டு நான் உட்காந்துருப்பேன், நீ போப்பா உனக்கு சொல்லிட்டுன்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். அப்போ ஒரு நாள் அந்த அம்மா சொல்கிறான் பாருங்க, அவங்கள கூட்டிக்கிட்டு, அம்மா ஒரு கட்சி ஃபுல்லாக இவ்வளோ நகைம்மா, எல்லாம் கம்மல் மூக்குத்தி செயின், அந்த வளையல் கட்டி கொடுத்தா, அந்த ஆஃபீஸு அட்வான்ஸ் இதில் கொடுத்தா தான் நீ வைக்கணுன்ட்டு சொன்னாங்களாம். அப்போது 1.5 சவரம் வளையல் கட்டி கொடுத்தா, எதிர்க்க பேங்க்கில் தான் போய் வச்சுட்டு வந்தாங்க ஆச்சுங்களா. திருப்பி இவன் என்ன பண்ணிக்கிறான், அங்கே போய் மூட்டி மறுபடியும் இவன் தெரிஞ்ச இடத்துல வேறு இடத்துல வச்சுருக்கிறான். அது அந்த பொண்ணு தான் கண்டுபிடிச்சிருக்கிறா. அக்கா இது மாதிரியெல்லாம் இருக்குதுக்கா, இது ஏதோ ஃப்ராடு பண்ணுறான் இவன், ஆனால் உஷாராக இருந்துக்கோங்க அப்படின்னு. அந்த இதுனால தான் தெரிஞ்சிச்சு எங்களுக்கு. ஏன்னா அவன் தப்பான இதுக்கு அந்த பொண்ணை கூட்டிருக்குறான் அங்கே. அதான் என்ன இன்ட்ரிவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அதெல்லாம் வேற எங்கன்னா வச்சுக்கடான்ட்டு செருப்பு கழட்டி அடித்து ரோடு கிட்டுன்னு வந்துடுச்சு. அவங்க வீட்டுக்காரர் வந்து அந்த வேலை செய்கிறாரு. அவரை கூட்டிகிட்டு வந்து பெரிய கலாட்டா, ரோடெல்லாம் வெட்டி இந்த ஆளையும் அந்த பொம்பளையும் வெட்டி அடித்தாங்க. அந்த கொடுத்துக்கார பொம்பளை? ஆமாம். சரி, அப்புறம் என்னாச்சு ஆச்சுங்களா. அந்த நகையை கொண்டு வந்தாம்மா வீட்டாண்ட வந்து ஃபோன் பண்ணிவிட்டு, அம்மா கொஞ்சம் தயவு செஞ்சு வாங்க அப்படின்னு. இல்லைப்பா எனக்கு உடம்பு முடியலன்னு. இல்லைம்மா கொஞ்சம் வாங்கலேன், ஒரு முக்கியமான விஷயத்துக்கு கொஞ்சம் வாங்க. நானும் வந்தேம்மா வீட்டாண்ட வந்து, அங்கே மாருடி கடை தெரிஞ்ச கடை, அங்கே வந்து நின்றுக்கிட்டான். நான் எல்லா மாருடி கடையிலையும் போனேன், கம்மியாக காசு தரான், பேங்க்கில் அதை விட கம்மியாக தரான். இங்கே வந்தால் நீங்கள் தெரிஞ்சுங்க, நாங்கள் போனால் மேலே கீழே பார்க்குறாங்க, வச்சுக்க மாட்டேன்னு சொல்கிறாங்க. அதனால நீங்கள் வந்தீங்கன்னா உங்கள் தெரிஞ்சவங்க இருக்காங்கல்ல, எனக்கு மொத்தமாக காசு வாங்கி தரணும் அப்படின்னு. என்ன இருக்குது உனக்கிட்ட, நான் மொத்தமாக காசு வாங்கி தரேன் அப்படின்னா, ஃபைனான்ஸ் அங்கேயே இருக்குங்க. அங்கே போனால் என்ன நகை நான்லாம் எடை போட்டு தான்ப்பா சொல்லுவேன்றான். அம்மா எல்லாம் கம்மல்மா, எல்லாம் கம்மல், செயின் கம்மல் மோந்துரும். பார்த்தா பகீர்னு ஆகிப்போச்சு எனக்கு. ஆஹா, ஒருத்தர்கிட்டயே வாங்கி அங்கங்கே வச்சுட்டு வாங்கிடுறது காசை. இவன் திருப்பி வந்து கொண்டாந்து மொத்தமாக இவன் இது பண்ணுறதுக்காக வந்திருக்கிறான். பெஜாராயிட்டமா சத்தி போதும். நான் அன்னைக்கு தாம்மா நான் ரொம்ப இதுவானேன். என்னோட நகை அதில் இருக்குது. நான் சொன்னேன், விஜய் என்னோட பொருளெல்லாம் இருக்குது இல்லை, கொடுத்துடேன் இப்போ சொன்னே தான் மூட்டு தர முடியலன்னு சொன்னேன். ஏதோ இருக்கே, இதை வச்சுன்னு இருக்கு, ஏன் நகையே இங்கே இருக்குது, கொடு. அதென்ன அதெல்லாம் விடு, அப்படியே எடுத்து உருட்டி கட்டின்னு, வா இது ஒரு லூஸு, இதுக்கிட்ட நம்ம வந்தோம் பாருன்னு அந்த பொம்பளை இட்டுக்கிட்டு போயிட்டாமா. இப்படியே இருக்கும்போது இந்த டைமில் இவங்க எங்களுக்கு ஃபோன் பண்ணாங்க. அம்மா நீங்கள் எப்படி உங்கள் நம்பர் கிடைச்சிது? அதே ஒரு நாள் ஃபோனை வச்சுட்டு தூங்கிட்டாப்புல. அப்போ எனக்கு வந்து இப்போ நம்பரை விட்டால் ஒன்றுமே தெரியல எனக்கு. நான் என்ன பண்ணி ஒரு செல்லை எடுத்துகிட்டு போயிட்டு அந்த நாங்கள் சாமான் வாங்குகிற மளிகை கடைக்கு போனேன். தம்பி இந்த செல்லில் இந்த சிம் கார்டில் இருக்கிற நம்பர்லாம் கொஞ்சம் எடுத்து கொடுப்பான்னு. அப்போ அந்த தம்பி சொல்லி, சிம் கார்டிலலாம் எனக்கு எடுக்க தெரியாதுமா, வேணா செல்லில் இருக்க நம்பரை எடுத்தார் அப்படின்னு. ஒரு பேர் கூட இருக்காது அதில், ஏஎன் டெய்லர் அப்படி இப்படின்னு ஏதோ ஒன்று இருக்குமே தவிர பேரே இருக்காது. அப்புறம் அந்த நம்பரில் ஒரு நம்பர், அந்த ஃபோன் நம்பர் எடுத்து எனக்கு பண்ணாங்க. பண்ணிவிட்டு, அம்மா நீங்கள் யார் அப்படி சொன்னாங்க. நீங்கள் யாருங்க, நீங்கள் தான் ஃபோன் பண்ணீங்க, நீங்கள் யார், உங்களுக்கு யார் வேணும்னு நான் சொன்னேன். எனக்கு உங்கள் பேர் யாருன்னு தெரியாது, ஆனால் விஜயகுமார் செக்யூரிட்டின்னு ஒருத்தர் என்கிட்ட போய் சொன்னீங்க. இல்லை, இவங்க தான் வந்து நீங்கள் தானே சொல்ல சொன்னீங்க என்ன இந்த மாதிரி சொந்தக்காரங்க. ஆமாம் இருங்க, அது நான் கரெக்டாக சொல்கிறேம்மா. இங்கே பாருங்கம்மா, இவங்க ஃபோன் பண்ணி என்ன கேளுங்க, அவங்களே இருங்கம்மா, என்ன ஃபோன் பண்ணி நீங்கள் யார் என்னன்னு கேட்டாங்க. நீங்கள் யார் என்ன சொல்லுங்கன்னு. இல்லைம்மா இது மாதிரி செக்யூரிட்டி வச்சுருக்குறாங்களாம் விஜயகுமார் அப்படின்னுங்க, அவங்க ஃபோன்லேருந்து இந்த நம்பர் எடுத்தேன்னு. விஜயகுமார் உங்களுக்கு தெரியுமான்னு. அம்மா உலகத்தில் எவ்வளோ விஜயகுமார் இருக்குது. நான் அசால்ட்டாக தான் சொன்னேன், எவ்வளோ விஜயகுமார், எந்த விஜயகுமார் நம்மப்பா. என் மைண்டில் அப்போ போகல. அப்புறமா திருப்பி சொன்னாங்க, இது பண்ணி பாருங்க, அவங்க இங்கெல்லாம் வேலை கம்பெனி வச்சுருந்தாங்களாம், அது மாதிரி யாராச்சும் உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு. தெரியலப்பான்னு. வேணா எங்கள் வீட்டு அட்ரஸ் இங்கே, நீங்கள் வாங்க, கொஞ்சம் வந்து நீங்கள் பார்க்குறீங்களா அப்படின்னாங்கம்மா. இவங்க ஒரு வாரமாக இவர் அங்கே தான் டிக்கானா இருக்காராம். 10 நாள் இவர் சமஸ்தமாக ராஜ மரியாதையோடு இருக்கிறாரு, புரிஞ்சுக்கிடுங்க இருக்கு. நான் போனேன். இவங்க அட்ரஸ் சொன்ன மாதிரி சொன்னேன். இவங்க வந்து போனீங்க? நானே போனோம்மா. யார் முதல்ல சொன்னாங்க, அவன் கேட்டானா தெரிஞ்சவங்கன்னு, யார் அந்த விஜயகுமார் கேளுமா, நாங்கள் பேசிக்கிட்டோம். அப்புறமா நான் போயிட்டு, யாருமா எங்கே இருக்காங்கன்னா, இதோ இருக்கார். பார்த்து சட்டெல்லாம் கட்டிட்டு ரொம்ப ராஜா மாதிரி கட்டில் உட்காந்துருக்காரு. என்னை பார்த்து ரொம்ப விஜாராயிட்டாமா. எனக்கே ரொம்ப ஷாக் ஆகி போச்சு. அடப்பாவி, ஊரெல்லாம் ஏமாத்துனது பத்தாதே, இங்கே வந்து உட்காந்துருக்கியாடான்னு.
ஏன்டா உனக்கெல்லாம் மனசாட்சி இல்லையாடா? என்கிட்ட போய் சொல்ல சொன்னீங்க. இருங்கம்மா. ஆனால் இவனை பார்த்துட்ட உடனே எனக்கு ஒரு மாதிரி விடவிடன்னு ஆகிப்போச்சு. அவனும் பெஜாராயிட்டான். எழுந்து போய் சட்டையெல்லாம் போட்டுக்கிட்டு உட்காந்தான். நான் வெளியே வந்து சொன்னேன், நான் வந்து எப்படி தெரியும்னு கேட்டான்னா ரிஸ்க் ஆகிடும், நாங்கள் சொந்தக்காரு, நான் வந்தா மாதிரி நீ சொல்லு. அப்போ தான் அவங்ககிட்ட அவர் சேர்ந்து தப்பிக்கிறதுக்காக. ஆமாம், விஷயத்த நம்ம அப்போ தான் அவங்ககிட்ட நம்ம இது பண்ண முடியும். இல்லைன்னா அவன் கேட்பான், நான் இப்படி வந்தேன்னு, நான் வெளியே வரமாட்டேன்னு அவனுக்கு தெரியும் நல்லா, எங்கள் ரிலேஷன் சொல்லு. சரி அம்மா, இங்கே கொஞ்சம் இந்த பக்கம் உட்காருங்க, நீங்கள் அங்கே உட்காருங்க. உங்கள் பேருங்க? விஜயகுமார். என்ன பண்ணுறீங்க விஜயகுமார்? செக்யூரிட்டி ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் செக்யூரிட்டி சர்வீஸ் வச்சுருந்தேன். பிஸ்னஸ்க்கு எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் போனதுனால. என்னாச்சுங்க உடம்புக்கு? ஜுரம் வந்தது, மலேரியா ஜுரம். அதனால் கான்ட்ராக்ட் எல்லாம் கொஞ்சம் அதை க்ளோஸ் ஆகிடுச்சு. இந்த அவங்களுக்கு தெரியும், என் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணவங்க. சரிங்க. அதுக்கு பிறகு கொஞ்சம் கடன் வேறு ஆயிடுச்சு. அதனால் இவங்ககிட்ட கேட்டு கொஞ்சம் ஹெல்ப்புக்காக பண்ணாங்க. ஆனால் என்னன்னு தெரியல, இப்போ தான் 1 மாதம் கூட ஆகலை வாங்கி, அதுக்குள்ளே வந்து உடனே இங்கே வந்து உட்காந்துருக்காங்க. என்ன ரீசன் எனக்கு ஒன்றும் புரியல. அப்படியா? ரொம்ப மோசம்ல. சரி விஜயகுமார், உங்கள் வீட்டில் யாரெல்லாம் இருக்காங்க? எனக்கு அப்பா அம்மா இல்லை மேடம். எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா சித்தி தான், அவங்க தான் வளர்த்த ஆளுக்கு எல்லாமே அவங்க தான் பண்ணேன். பையன், பொண்ணு, மனைவி? இல்லை மேடம், மனைவி எல்லாம் இல்லாத ரொம்ப வருஷம் ஆச்சு. உங்களுக்கு பசங்க இருக்கா? ஒரே ஒரு குழந்தை. எவ்வளோ வயசாச்சு குழந்தைக்கு? இல்லை, அது பார்த்ததே இல்லை. ஆக்சுவலாக ஒரே ஒரு குழந்தை தெரியும், அவங்க சொன்னாங்க. மற்றபடி எதுவும் எனக்கு எதுவுமே தெரியாது. தெரியாது. சரி, அந்த அம்மாவை எப்படி தெரியும்? அவங்க ஆஃபீஸ்க்கு வந்தாங்க, செக்யூரிட்டி ஆஃபீஸ்க்கு. செக்யூரிட்டி ஆஃபீஸ்க்கு வந்து வேலை கேட்டாங்க, வேலை கொடுத்தோம். எவ்வளோ வருஷம் உங்கள்கிட்ட வேலை செஞ்சாங்க? அது ஒரு 2 வருஷம். 2 வருஷம். எவ்வளோ சம்பளம் அந்த அம்மாவுக்கு? அவங்களுக்கு 6000 ரூபா கொடுத்துருக்கீங்களா சம்பளம்? கொடுத்துருக்கேன். 2 வருஷம் சம்பளம் கொடுத்துருக்கேன் மேடம். அதில் கிட்டத்தட்ட ஒரு 1 வருஷம் 1.5 வருஷம் அதுக்கு ஒர்க் பண்ணாங்க. கொடுத்துருக்கேன் நான். 1.5 வருஷம் சம்பளம் கொடுத்துட்டீங்க? அதெல்லாம் கரெக்டாக. அப்படியாம்மா? சொல்லுங்க. இல்லைங்க, 1 மாதம் கூட மேடம், 1 மாதம் சம்பளம் கொடுக்கலன்னா யாராவது 1.5 வருஷமா யாராவது பண்ணாதீங்க விஜயகுமார். நான் கேட்குறேன் அவங்கள்ட்ட. இப்படிதான் மலாட்டும் சொல்லுவாரு, யார் வேலை செய்வாங்கன்னு. சரி, உங்க நகை என்னெல்லாம் வாங்கியிருக்காருமா? அந்த ரிங்கு, மோந்திரம் அதெல்லாம் வாங்கியிருக்காருமா. எதுக்குங்க அவங்கள்ட்ட நகை வாங்கினீங்க? அம்மா 7000 ரூபாய் கொண்டு வந்து அவங்க சித்தின்னு சொல்றவங்க கிட்ட கொடுத்தம்மா. இன்னைக்கு அது என்ன MBA படிக்கிறாருன்னு சொல்லிட்டு படிப்புக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும்னு சொல்லுவேன். நகையை வச்சு கொண்டு வந்து தந்தாங்க. மறுநாள் காலையில் ஆஃபீஸ்க்கு போகிறேன், வீடும் காலி, ஆஃபீஸும் காலி. நைட்டோட நைட்டாக காலி பண்ணி போயிட்டாங்க. மேடம், நான் வந்து உடம்பு சரியில்லாமல் இருந்தேன். உடம்பு சரியில்லாதப்போ கம்பெனி பார்த்தீங்கன்னா கம்பெனி எடுத்து மூடிட்டேன். லாக் ஆகிடுச்சு. அவங்ககிட்ட கடனாக வாங்கினேன். ஒருத்தட்ட இல்லை, அதுக்கு அவங்க திருப்பி அவங்க ரிட்டர்ன் பண்ணிட்டேன். நான் 5000 ரூபா கொண்டு போய் அவங்க வீட்டில் கொண்டு போய் கொடுத்துட்டு வந்தேன். கேளுங்க, கொடுத்தனா இல்லையான்னு. இந்த அம்மாவை எப்படி பழக்கம்? இவங்க வந்து பார்த்தீங்கன்னா இது வீடு பார்த்துட்டு வந்தேன் மேடம். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா வேலைச்சேரியில் இருந்தோம். வீடு பார்த்துட்டு வந்தேன். வீடு பார்த்துட்டு வரப்போ இவங்க இருந்தாங்க. எங்கே இருந்தாங்க? பஸ் ஸ்டாப்பில் இருந்தாங்க. நாங்கள் அப்படியே வந்துட்டு இருந்தோம். வந்துட்டு இருப்போ இவங்க என்னைய பார்த்தாங்க, நான் அவங்கள பார்த்தேன். சரின்னு சொல்லிட்டு என்னதுன்னு கேட்குறப்ப இந்த மாதிரி வீடு விஷயமா ஒருத்தர் யாரு கேட்டாங்க? இவங்க பஸ் ஸ்டாப்பில் இருந்தாங்க. நான் பார்த்துட்டு வந்தேன். இப்போ இவங்க பார்த்தாங்க, என்னை பார்த்துட்டு அவங்க கேட்டாங்க, இல்லைங்க இந்த மாதிரி ஒருத்தரை வந்து. என்ன கேட்டாங்க உங்ககிட்ட? வீடு பார்த்துட்டு வந்து இவங்க கேட்டாங்க. என்ன கேட்டாங்க? எங்கே என்னமோ கேட்டாங்க, இந்த பஸ்ஸு போகுமா என்னமோ கேட்டாங்க. சரிங்க. அப்புறம் 37G இந்த பஸ்ஸு, இந்த பஸ் 37 அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தாங்க. இல்லைங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க, ஏறிட்டாங்க. ஏறினோன்னே கேட்டாங்க, நீங்கள் எங்கே போகிறீங்க, என்ன விஷயமா இங்கே வந்தீங்க, நீங்கள் என்னன்னு கேட்டாங்க. நான் சொன்னேன், இல்லைங்க இந்த மாதிரி வீடு சொன்னாங்க. வீடு பார்த்துட்டு ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்காரு, அவரை பார்க்கலான்னு வந்து ஆள் இல்லைங்க அப்படின்னு சொல்லி பேசிட்டு வந்தேன். சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு, சரி வாங்க பீச்சுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாங்க. பீச்சுக்கு போயிருந்தோம். அவங்க பீச்சுக்கு போகலான்னு கூப்பிட்டாங்களா? அன்னைக்கு அப்போ யாரை கூப்பிட்டாலும் நீங்கள் பீச்சுக்கு போவீங்களா? இல்லைங்க மேடம், வீடு அவங்களுக்கு வந்து வீடு கேட்டேன். வீடு கேட்டால் பீச்சுக்கு போவீங்களா? வேற எங்கேயும் உட்காந்து பேச முடியலைங்க. இங்கே உட்காந்து பேசலாம் அப்படின்னு. வீட்டுக்கு போய் பேசுறது அதுக்கு பிறகு வீட்டுக்கு கூப்பிட்டு போனாங்க மேடம். அதுக்கு பீச்சுக்கு போயிட்டு வீட்டுக்கு போகிறது வேற. சரி, பீச்சுக்கு எதுக்கு போனீங்க? அதான் உட்காந்து பேச முடியாதுங்க, ரோட்லாம் உட்காந்து பேசணும், வாங்க உட்காந்து பேசலாம் அப்படின்னு. எங்கேருந்து பீச்சுக்கு போனீங்க? வல்சரவாக்கம். வல்சரவாக்கத்துலேருந்து அங்கே போனீங்க பேசுறதுக்கு? வேற எங்கேயும் இடம் இல்லை. இல்லைங்க மேடம், அது எங்க வீடு பார்க்க இல்லை, இவங்க வேசர்பாடியில் சொந்தக்கார் இருக்காங்க அப்படின்னாங்க. வேசர்பாடி சொந்தக்கார் இருக்காங்க, அவங்கள பார்த்துட்டு வராங்க. அப்படியே நம்ம 2 பேரும் உட்காந்து வேணா பேசிக்கலாம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன கூப்பிட்டு போனாங்க. ஓ, அப்போ அவங்க கூப்பிட்டா நீங்கள் போயிடுவீங்க. சரி, கூப்பிட்டுட்டு அப்புறம் எதுக்கு வீட்டுக்கு போனீங்க? அதுக்கு பிறகு வீடு விஷயமா இல்லைங்க, இந்த வீடு வந்து காலியாக. அப்போ பீச்சில் வீடு விஷயமா பேச முடியல,
மிச்சத்தை பேசுறதுக்கு வீட்டுக்கு போனீங்களா? வீடு வந்து காலியாக, இந்த வீடு வந்து அடுத்த மாதம் காலி ஆகுது, ஒழுங்காக அவர் வந்து வாடகையே கொடுக்க மாட்டேன்றான், அதெல்லாம் காலி ஆகுது, நீங்கள் வாங்க பாருங்க அப்படின்னாங்க. சரிங்க வரேன்னு. அன்னைக்கு இருந்து தான் அவங்க எனக்கு வந்து அறிமுகம். எப்படி அறிமுகம்? அதான் அதுலேருந்து அறிமுகமாச்சு. அதுக்கப்புறம் அவங்க சொன்னாங்க, இல்லைங்க இந்த மாதிரி. அன்னைக்கு வீட்டுக்கு போனீங்க? ஆமாம், வீட்டுக்கு அங்கே தங்கினீங்க? ஆமாங்க மேடம். அதுக்கப்புறம் ரெண்டாவது இந்த மாதிரி ஆஃபீஸெல்லாம் இதாகிடுச்சு, நஷ்டமாயிடுச்சு, நான் ஆஃபீஸுக்கு போகிறேன், எனக்காக கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு கேட்டேன். சரிப்பா ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஹெல்ப் பண்ண கேட்டு தான் மேடம் 10 ரூபா ஹெல்ப் பண்ணுங்க. 10 ரூபானாலும் கேட்டு தான் அவங்ககிட்ட இருந்து வாங்கினேன். மற்றபடி அவங்க திருடுறோம் முள்ள மறுத்தனமோ இதெல்லாம் எனக்கு தெரியாது. நாங்க எதுவும் சொல்லலையே. அப்படி கேட்டு தான் மேடம். அன்றைக்கி நான் முன்னாடி தான் கேட்குறேன். கேட்டு எவ்வளோ கேட்டீங்க வாங்கினீங்க? அது 1 லட்ச ரூபா கேட்டால் 50,000 தான் என்னால் முடியும் அப்படின்னாங்க. சரி கொடுங்க. என்னைக்கு 1 லட்ச ரூபா கேட்டீங்க? பீச்சுக்கு போனீங்கல்ல, அதுக்கப்புறம் எவ்வளோ நாள் கழிச்சு? மறுநாள் கொஞ்சம் ஹெல்ப் பண்ண முடியுமான்னு கேட்டேன். ஹெல்ப் பண்ண முடியுமா? முதல் நாள் பீச்சுக்கு போயிட்டு அடுத்த நாள் ஹெல்ப் பண்ண முடியுமா கேட்டீங்க? கேட்டேன். சரி நான் பண்ணுறேங்கன்னாங்க. அதுக்கப்புறம் ஒரு வாரம் 10 நாள் ஆச்சு. அப்புறம் சரிங்க நான் ஹெல்ப் பண்ணுறேன், இன்னும் கொஞ்சம் இருங்க, ஒரு 4 நாள் இருங்க, நான் ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னாங்க. இப்போ அவங்க வீட்டில் தான் நான் இருந்தேன். அவங்க வீட்டில் தான் ஓப்பனாக சொல்கிறேன் மேடம், எந்த இதில் ஒளிமறைவே இல்லை. அவங்க வீட்டில் தான் இருக்க வச்சாங்க, வீட்டில் இருந்தேன். அதுக்கு பிறகு வந்து கொஞ்சம் கேஷ் கொடுத்தாங்க. நான் இன்னொருத்திட்ட வேறு வாங்கி கடன் வாங்கியிருந்தேன். அந்த கடனுக்காக கொஞ்சம் அதுவும் வேறு அவங்க வந்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. எவ்வளோ மொத்தமாக அவங்கள்ட்ட எவ்வளோ வாங்கியிருக்கீங்க? மொத்தம் 1.5 லட்ச ரூபா மேடம். அவங்கள்ட்ட என்ன சொல்லி அவங்க கூட இருந்தீங்க? அவங்க சொன்னாங்க, கூட இருங்க, நான் ஒண்டியே தான் இருக்கேன், இவ்வளோ ஒரு 3 மாடி கிட்ட நான் ஒண்டி தான் இருக்கேன், நீங்கள் கூட வேணா இருங்க, உங்களுக்கு நான் ஹெல்ப் பண்ணுறேன், கண்டிப்பாக நான் செய்கிறேன் அப்படின்னா. திருமணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னீங்க. கூட நான் அவங்க சொன்ன வார்த்தை, நீங்கள் என் கூட அவங்க திருமணம் பண்ணிக்க சொன்னாங்க உங்களை. கூட இருங்க அப்படின்னாங்க மேடம். கூட இருங்க. எப்படி பேசுகிறாங்க, ஒய்ஃப் இல்லை, இறந்து போயிடுச்சு, கூட இருங்கன்னாங்க. சரிங்க நான் யாரு கூட இருங்க சொன்னாலும் நீங்கள் இருந்துடுவீங்களா மேடம்? நான் அவங்ககிட்ட வாங்கினது உண்மைதான் மேடம், இல்லைன்னு சொல்ல. அதே நேரத்தில் இந்த மாதிரி எத்தனை பேர் ஏமாத்திருக்கீங்க? அந்த அம்மாட்ட ஏமாத்திருக்கீங்க? இல்ல அவங்க கிட்ட நான் ஏமாத்தல மேடம். அவங்க சொல்றாங்க அவங்க கிட்ட ஏமாத்தல. வாடகை அந்த நகை தாமா, அதை எழுதி வச்சது அப்படியே இருக்குது. எங்க அந்த கர்ச்சீஃப்குள்ள அவ்வளோ நகை வச்சிருந்தீங்களா? மேடம் ஒரு வருஷம் வந்து இப்ப சம்பளம் கர்ச்சீஃப்குள்ள அவ்வளோ நகை வச்சிருந்தீங்களாமே, அந்த அம்மாவை வச்சு கொடுக்க சொன்னீங்களாமே. ஆமா மேடம், அது கடன் வாங்கின, நான் ஒருத்தட்ட கடன் வாங்கியிருந்தேன். அந்த கடனை வந்து கொடுக்கிறதுக்காக கம்மல் இருக்கும். எவ்வளவு கம்மல் அவங்க அதுல இருந்தது? இல்ல அவங்க என்னுடைய நகை தான். எத்தனை நகை இருக்கு உங்கள்ட்ட? எத்தனை ஒரு கம்மல்? 3-4 சின்ன பீஸ் மேடம். மோதிரம். இவர் வந்து அம்மான்னு சொல்றது அவங்க தான் ஒய்ஃப் மேடம். அவங்க கிட்ட தான் இருந்திருக்காரு. அதான் இந்த மாதிரி பாத்துருக்காங்களே இல்லைன்னு கேளுங்க. வயசானவங்க, 2 ஆபரேஷன், கர்ப்பப்பை ஆபரேஷன். யார் அந்த ரெண்டு அம்மா யாரு? அதான் அவங்க சித்தின்னு சொல்றாங்களே, அவங்க தான். அவங்க 2 பேர் தான். அவங்க தான் வெள்ளாச்சேரியில இருக்காங்க. ஆமாமா, அவங்க வேளச்சேரியில இருந்து இப்ப சொல்றது வேற. இவரு அங்க இருந்து இருந்தது தான் அது. அதெல்லாம் அந்த அம்மா சொல்லும், அந்த தம்பியும் அதான் சொல்லும். அந்த அம்மா சின்ன பிள்ளையில இருந்து ஊரை விட்டு எங்கேயோ வந்தது, எங்க கூட தான் இருக்கு அப்படி சொல்லும். அந்த அப்ப ஒரு நாளைக்கு 20 தடவை அப்படி குழம்பு வைக்கும், அப்படி சமையல் பண்ண. பிள்ளைங்க படிச்சுக்கிட்டு இருக்க, நாங்க உள்ள ரூம்ல இருப்போம். இதுல ஒளிமறைவே இல்ல மேடம். அப்படி எல்லாம் சொல்லிருக்கீங்களா இல்லையா? என்ன இவங்க கேக்குறாங்க, என்னென்ன சொல்லிருக்காங்க அவர் சொல்லுங்க. இந்த மாதிரி 2 பிள்ளைங்களுக்கு கடன் வாங்கி கல்யாணம் பண்ணிட்டேன், என் ஒய்ஃப் இல்லாதனால அந்த கடனை அடைக்கலைன்னு என் பொண்ணை போய் தொந்தரவு பண்ணுறாங்க இந்த கடன்காரங்க. என் பொண்ணை வாழ விட மாட்டுறாங்க, நீ கொடுத்தேன்னா அந்த கடனை அடைச்சிட்டு நான் உன் கூடவே இருப்பேன், நீ ஆஃபீஸ் கூட வச்சு கூட நான் உன்னை விட்டு எங்கேயுமே போக மாட்டேன் சொன்னீங்களா? இவங்க மேடம், என் பொண்ணு பக்கத்தில் தான் இருக்கு, என் பிள்ளையும் பக்கத்தில் தான் இருக்கு. சொன்னீங்களா இல்லையா? ஆஃபீஸ் வச்சு கொடுத்தா நான் உங்க கூட இருக்கேன்னு சொன்னேன் மேடம். இல்ல இதெல்லாம் சொன்னீங்களா? பொண்ணு இருக்கு, கடன், இந்த விஷயம் எல்லாம் வயசுக்கு வந்த ஏற்பாடு கூட ஏறி என் தோள்பட்டியில உட்காந்துருக்கேன், என் பொண்டாட்டி விளக்கு மாத்த எடுத்து வந்தா. நீ தான் சொன்ன அப்படி. என் பொண்ணு இருக்கு பக்கத்துல, என் பொண்ணு பக்கத்துல இருக்கேன், 100 வாட்டி வரும் என் பொண்ணு, என் பையன் இருக்கான், நீ தான் சொன்ன. பொண்ணு ஏறி தோள்பட்டியில விளையாடும் வயசுக்கு வந்த அப்படி சொன்ன, நீ தான் சொன்ன. மேடம் போட்டோ காட்டினாங்க, போட்டோ இதுதான் என் பொண்ணு, இது என் பையன், எப்ப பார்த்தாலும் வந்து தோல் மேலதான் போட்டு விளையாடுவாங்க, எப்ப பார்த்தாலும் என் பேத்தி பக்கத்துல. நான் சொல்ல முடியும், இவர் சொல்லிட்டு எப்படி மாத்துறாரு பாருங்க. ஏறி விளையாடும், அப்ப என் பொண்டாட்டி தொடர்பு என் புருஷன் மேல நீ ஏறி. நீங்க இதெல்லாம் சொன்னீங்களா கேக்குறேன்? 10 ரூபாய் இருந்தாலும் சொன்னீங்களா இல்லையா? சொன்னீங்களா இல்லையா மேடம்? அடுத்தது பைக் வாங்கி கொடுக்க விஷயம் சொல்லுங்க. அதுதான் அந்த 5 பவுன் செயின் வச்சுட்டு பேங்க்ல இருந்து எடுத்துக்கிட்டு போனாரு. அந்த பைக்கண்ட காட்டவே இல்லை இது வரைக்கும். நான் வண்டியில கூட்டிட்டு செலவு பண்ணது இல்ல பைக் காமிச்சீங்களா இல்லையா? இல்லைங்க மேடம், பைக் காமிச்சீங்களா இல்லையா? இல்ல
பழைய வண்டி ஒன்று வாங்கினேன். பழைய வண்டிலாம் புது இல்லை ஒண்ணு மேடம், வாங்க புது முடியாது. வண்டி தான். பழைய வண்டி 5 சவரத்துக்கு எவ்வளவு காசு வந்திருக்கும்? அவங்க வச்சது 70,000 தான் வச்சாங்க. நீங்க தானே இருந்து காசு வாங்கி வச்சாங்க, பேண்ட் 70,000 பாக்கெட் வச்சாங்க. அப்படியே 70,000 வச்சு நான் என்ன பண்ணேன், அவங்க அன்னைக்கு மறுநாள் ஊருக்கு போயிட்டு வந்தோன்னே கறி எடுத்துருவா, அது வாங்கினுவா, இது வாங்கினுவா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொன்னாங்க. நான் தான் வாங்கி மேடம், கொடுத்தேன், செலவு பண்ண ஒரு போன மேடம். நிமிஷம் கேளுங்க மேடம். ஆனா இவங்க வந்து என்னன்னா கொடுக்கறத மட்டும்தான் சொல்லுவாங்க. நான் செலவு பண்றத அவங்க வந்து சொல்லவே கணக்கிலே சேர்க்க மாட்டாங்க. ஒன்று கேளுங்க, 72,000 வாங்கி பாக்கெட்டில் அப்படியே வச்சுட்டாப்புல. 72 தான் பேங்க் புக்கு இருக்கு பாருங்க. செப்டம்பர் 12 உள்ளே வச்சுட்டு அப்படியே வந்து அந்த எதிர்கடையில் வந்து ஒன்றே சட்டை வாங்கலை, வடபழனிக்கு எங்கேயோ போயிட்டாப்புல. போய் நான் அங்கே போய் சாப்பிட்டு வந்துடுறேன்ட்டு எனக்கு நான் சொன்னேன், பழைய இது இருக்கிறதெல்லாம் கஞ்சி குடிச்சுக்கிறேன்னு சொல்லி போய் வடமல்லில் சாப்பிட்டு திரும்பி வந்து இந்த எதிர்கடையில் 1000 ரூபாய்க்கு 3 சட்டை போட்டிருக்கான், நீ வந்து எனக்கு வாங்கி கொடு, நீ கலர் பார்த்து சொல்லு அப்படின்னு. அப்போ உடனே நான் மாடியிலேருந்து இறங்கி வந்து எடுத்து இது இந்த சட்டை வாங்க அந்த சட்டை வாங்க நான் சொன்னதெல்லாம் அந்த வாங்க. சட்டை கூட வந்து இவங்க தான் எடுத்து கொடுத்தாங்க அந்த காசுல. வயசானவங்க வயசு காலத்துல தனியா கஷ்டப்பட்டு உட்காந்துருக்காங்க. இவங்க தான் மேடம் 3 சட்டையும் எடுத்து கொடுத்தாங்க. எவ்வளவு தைரியமா பேசுறாரு பாருங்க. இல்ல மேடம், நான் எடுத்து வாங்குனது நீ உண்மைதானே பைசா- மேடம்? பைசா அவங்ககிட்ட வந்து கொடுத்துட்டு- கொடுக்கணும் இல்லையா நாளைக்கு? உங்க வயசு என்னதுமா? 57 வயசு. அம்மா உங்களுக்கு? எனக்கு 54. உங்களுக்கு என்ன வயசு? 38, 40, 38 48 40. 40. அதே பீச்சில் சொன்னார், எனக்கு வந்து உனக்கு 57 எனக்கு 56 வயசாகுது, ஒரு வயசு தானே வித்தியாசம். நீ தான் சொன்ன 56 வயசு, நீ தான் சொன்ன. நான் சொல்லல, நான் கேட்டேன் 56 நீ 40 வயசு டேட்டா பர்த் கார்டு எடுத்து காட்டுன மேடம். எப்ப டேட்டா பர்த்தா? அந்த கார்டு பார்த்தல ஓட்டு கார்டு இப்பயும் உங்ககிட்ட தானே இருக்கு. ஓட்டு கார்டு இப்போலாம் நம்ம நீங்க எத்தனை ஓட்டர் ஐடி எத்தனை வச்சிருப்பீங்க? ஒண்ணு தான் மேடம். செல்வி கொடுத்துருக்காங்க ஓட்டர் ஐடி உங்களுது. என்ன பல ஓட்டர் ஐடி. அவங்களோட வளையலுங்க, செல்வியோட வளையல். அவங்க தான் வச்சு அவங்களுடைய வீட்டுக்காருக்கு வந்து எனக்கு காசு வேணுங்க, எனக்கு அப்புறம் வந்து நீங்க எதுக்கு அவங்க வீட்ல போய் சண்டை போட்டு மிரட்டினீங்க? நான் போலியே மேடம். நான் போனீங்களே? அவங்க வீட்டுக்கு போனீங்களே? நான் ஏன் மேடம் போறேன்? போனீங்களே? நான் அவங்க போனீங்க, அவங்க ஹஸ்பண்ட் இருக்காங்க. வாபஸ் வாங்க சொன்னீங்க கேஸ். கேஸா? என்ன கேஸ் மேடம்? கம்ப்ளைண்ட் பாடியில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்குறாங்கங்க, அதை வாபஸ் வாங்க சொல்லியிருக்காரு. அப்புறம் அங்கே இருக்கிற என்னைய வாபஸ் வாங்க சொல்லி 2 பிள்ளைங்க சத்தியமா சொல்லு, 2 பிள்ளைங்க சத்தியமா சொல்லு, என்னன்னா பாடுபடுத்து. என்ன அப்படியே கேஸ்மா அது? அதான் அந்த முதல்ல ஃபர்ஸ்ட் மேடம் நகை 1.5 லட்சம் வாங்கி கொடுத்துருக்காங்களே, இதுக்காக வந்து நேரம் போட்டு சொல்லுங்க. இவங்க 3 லட்சம் ரூபான்றாங்க, ஒரு 1.5 லட்சம் ரூபான்றாரு. இதுல ஒண்ணுமே புரியல. முதல்ல நகை வச்சது மேடம் 72,000க்கு, அதுல 1000 ரூபாய் சட்டை கொடுத்துட்டு மிச்சத்தை பேண்ட் பாக்கெட்ல அப்ப வச்சுட்டு கறி எடுத்தது, நான் சொன்னேன், அரிசி கறி வாங்குனது, எப்ப மீன் நீங்க வாங்குனது, வாங்குன? கறி இதெல்லாம் நீங்க வாங்குனீங்க, நீங்க அரிசி வாங்குனீங்களா? மீன் எவ்வளவு விலை இருக்கும்? சரி, 3 வாங்கல லட்சம் ரூபாய் மேடம். எங்க இல்ல இருக்கு? மேடம், நான் தான் மேடம் இப்படியே ஒரு சிலர் சுத்திட்டு இருக்காங்க. வயசானவங்க தனியா இருக்கிறவங்கள பார்த்து ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணுங்க. வீட்டுல இருக்கிறது பெரியவங்களும் சரி, அவங்க பெத்த பசங்களும் சரி ஜாக்கிரதையா இருக்கணும். ஏன்னா இந்த மாதிரி தனிமையில இருக்கிறவங்கள்ட்ட அம்மா நல்லா இருக்கீங்களா சொல்லி அவங்கள்ட்ட நல்லபடியா பேசி, இவர் மாதிரி டீசெண்டா தான் பேசுவாங்க. இவர் வந்து வேறொரு ஸ்டைல் அப்ரோச் பண்ணியிருக்காரு. பாவம் அந்த அம்மா தெரியாம மாட்டிக்கிடுச்சு. அப்படி இல்லாம சும்மா பாசமாவே நீங்க என்னோட அம்மா மாதிரி இருக்கீங்க, நான் உங்க புள்ள மாதிரி. அப்புறம் அம்மாக்கும் பையனுக்கும் ஒரு வேளை சண்டை இருக்கும், அம்மாக்கும் பொண்ணுக்கும் ஒரு வேளை சண்டை இருக்கும். இவங்க பையன் வந்து சொத்து பிரச்சனையில தொல்லை கொடுத்துட்டு இருந்திருக்காரு. பொண்ணோட பிரச்சனை, அண்ணனுக்கும் தங்கச்சிக்கும் பிரச்சனை. இந்த சொத்து பிரச்சனைக்காக, காசு பிரச்சனைக்காக அவங்களுக்கு கொஞ்சம் ஒரு இது இருந்திருக்கு. அதை வந்து இவங்க பயன்படுத்திக்கிறது. அந்த அம்மா என்ன பண்ணியிருக்கா, இந்த அம்மாக்கள் என்ன பண்ணுவாங்க, என் பையன் என்ன பார்க்கறது இல்லை, என் புள்ள என்ன பார்க்கறது இல்லைன்னு எல்லா விஷயத்தையும் இவங்கள்ட்ட சொல்லிடுறது. இதுதான் சான்ஸ்ன்னு இவங்க ரொம்ப க்ளோஸா பழகி பாத்தீங்களா 3.5 லட்சம் ரூபாய் அந்த அம்மாட்டேந்து மனசு எவ்வளவு கஷ்டப்படும். நான் சொல்றேன், ஒரு உயிர் துடிக்குது அப்படின்றேன். என்ன உயிர் துடிக்குது? பைசா கொடுத்தாங்கன்னா எல்லாம் கரெக்ட் ஆயிரும், பைசா கொடுக்க மாட்டேங்கிற, அப்புறம் என்ன உயிர் துடிக்குது? ஓ, அப்ப பைசா கொடுத்தா உயிர் மேடம், என் வீட்டுல வந்து இரு, என் வீட்டுக்கு வா, நான் தரேன், எது வேணாலும் என் வீட்டுக்கு வா, வீட்டுக்கு வான்னு பொழுதுன்னு ஒரே டார்ச்சர் மேடம். வீட்டுக்கு வா, நான் தரேன். வேலை பார்த்தாரு, நான் தான் வான்னு கூப்பிட்டு வந்து உட்கார வச்சேன். அது பார்த்த வேலையெல்லாம். நீங்க எல்லாம் எதுக்கு அவருக்கு நகையும் இதையும் கொடுக்குறீங்க? எனக்கு என்ன புரியலன்னா, இவங்க எல்லாரும் நகையும் இதையும் வந்து இவருக்காக எதுக்கு கொடுக்குறாங்க? ஏன்னா அவர் இல்ல மேடம், அதான் போய் மேடம் யாராவது வச்சு கொடுப்பாங்களா மேடம்? அப்படி பேசி அப்படி எப்படி கொடுக்குறீங்க? எது கொடுக்குறீங்க? ஒரு வருஷம் எதுக்கு அவருக்கு சம்பளம் எல்லாம் வேலை செஞ்சீங்க? செல்வியே கேட்டா எப்படி அவர் வேலை செய்வாங்கன்னு கேட்கறாரு. ஒருத்தர்கிட்ட அதான் நான் விட்டுட்டேன். ஓ, சோசியல் சர்வீஸா இருக்கட்டும். ஓ, என்ன என்ன ஒரு விஷயம் அவர்கிட்ட இருக்கு, இவங்க எல்லாம் ஏமாறுறதுக்கு. இல்ல மேடம், ஒரு வருஷம் யாராவது வேலை சம்பளம் வாங்க வேலை செய்வாங்களா? இங்க இருந்து பட்டாளத்துல இருந்து அம்புத்து வரணும் மேடம். செல்வியை ஏமாத்தினாருன்னு அவங்களே சொல்றாங்க.
ஆனா இவங்களே வந்து நகையை அவுத்து கொடுத்தாங்களாம், செல்வி கொண்டு போய் கொடுத்தாராம். அதெல்லாம் பொய் மேடம், அதெல்லாம் வாங்கவே இல்லை அதுல மேடம். எழுதி இருக்குதுமா, எழுதி வை மொத்தமா நான் தரேன்னாரு. எழுதியே இருக்குது. ஒரு பேப்பரை கிழிச்சு போட்டாரு. நான் ஏற்கனவே 10 பேப்பர் எழுதி வச்சிருக்கிறேன்னு சொல்லியிருக்கிறேன். அந்த நகை வச்ச டேட்டோட இருக்கும் பேப்பர். நான் வாங்கினேனா? நீ யாருக்கும் வச்சு கொடுத்துட்டு நீ என்னைய சொல்லாத. நான் வாங்கல 10 பைசா கூட. நான் உன் செயினை நான் எதுக்கு வாங்குறேன்? நீங்க என்ன வேணாலும் பண்ணிக்கங்க, நேர கோர்ட்ல கேஸ் கூட போடு. நான் 10 பைசா வாங்கல, உங்ககிட்ட வாங்கல. உங்ககிட்ட வாங்க 1.5 லட்ச ரூபா உண்மை, புரியுதா? அதை வந்து 22,000 ரூபா கொடுத்துட்டேன். மீதி வந்து 1,12,000 தான் உனக்கு பேலன்ஸ். 10 ரூபா 22,000 மேடம் நீங்க கோர்ட்டு கூட போய் என்ன வேணாலும் இருக்குமா உங்களுக்கு? ஆனா இதுல இருந்து தெரிஞ்சிட்டு இருக்கோம். ஆனா கேட்டுதான் மேடம் வாங்கினேன். இல்ல அப்ப அந்த முதல்ல செயின் வச்சது அந்த நம்பர் மட்டும் கேட்டுதான் வாங்குனது. அப்படியே நாங்களே கொண்டு வந்து அவங்ககிட்ட கொடுத்தோம். கேட்டுதான் கேளு, உங்ககிட்ட கேட்டுதான் உங்ககிட்ட செயின் வச்சு கொடுத்தது 72,000, கம்மல் கொடுத்தது 1,12,000 ரூபாய் மட்டும்தான் உங்ககிட்ட. அந்த 72,000 நீங்க சொன்னீங்களே 72,000 வாங்கினேன்னு. அது 72,000 தான். 22,500 ரூபாய் செலவு பண்ண மேடம் அவங்களுக்கு. அதை சேர்த்து தான் வந்து 1 லட்சம், மொத்தம் 1,50,000 ரூபாய். அந்த 1,50,000 ரூபாயில வந்து பாத்தீங்கன்னா 7,500 ரூபாய் வந்து செலவு பண்ணிருக்கேன். 4,500 ரூபாய் 2,500 ரூபாய் கொடுத்துருக்கேன். எதுக்கு செலவு பண்ணாருன்னு கேளுங்க மேடம். இதெல்லாம் கணக்கு பண்ணா 72,000 ரூபாய் வாங்கினது என்ன செஞ்சீங்க? அதான் மேடம் 22,000 ரூபாய் உங்களுக்கு வந்து செலவு பண்ணேன். மிச்சம் 50 அதுதான் சொன்னேன் மேடம். அந்த 50 சும்மா இருங்க. ஏங்க 70 கணக்கெல்லாம் விடுங்கம்மா. 10 ரூபா நோட்டு, ஒரு 5 ரூபா காயின்ஸ், எப்படி மனசு வந்து இப்படி என்னன்னா நம்மளுக்கு தெரிஞ்ச வரைக்கும் 2 பேர் வந்து சொல்லியிருக்காங்க. அந்த அம்மா கொடுத்ததுக்கு ஆதாரம் எதுவும் நம்ம பார்க்கல. ஆனா இந்த அம்மா செக்ல கொடுத்துருக்காங்க, அது அவரே ஒத்துக்கிறாரு. பீச்சுக்கு போனோம், அவர் வீட்டில் தான், அவங்க வீட்டில் தான் போய் இருந்தேன். அவங்கள கல்யாணம் பண்ணினா சொத்து எழுதி வச்சா கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னேன். எல்லாம் அவரே ஒத்துக்கிறாரு. இது ஒன்று போருமேங்க, மற்றதெல்லாம் விடுவோம். மற்றதெல்லாம் நமக்கு ப்ரூஃப் இல்லை. அந்த அம்மா பொய்ய சொல்கிறாங்கன்னே வச்சுப்போம், செல்வி பொய்ய சொன்னான்னே வச்சுப்போம், அவர் எல்லாருக்கும் சம்பளம் கரெக்டாக சொன்னார்னே வச்சுப்போம், கொடுத்தாருனே வச்சுப்போம். இந்த அம்மாவை ஏமாத்தினது, இந்த அம்மாட்ட நீ சொத்தை எழுதி வச்சா நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னது, அது விளையாட்டுக்கு தான் மேடம். அவங்களும் பேசினாங்க. அது எப்படிங்க விளையாட்டு? அவங்க தான் பேசினாங்க. ஆமா, அது ஊரு பேரு தெரியாத, முன்ன பின்ன தெரியாத ஒரு ஆளோட பீச்சுக்கு போய் அன்னைக்கு அவங்க வீட்டுல போய் தங்கினது. இல்ல மேடம், அவங்க என்ன இது நம்ம யாராவது கேள்விப்பட்டிருக்கோமா? இப்படி எல்லாம் போறே நீ என்னையா சொல்லு, கட்டிக்கு போற அப்படி இப்படி எல்லாம் யாராவது கேள்விப்பட்டிருக்கோமா? விளையாட்டுக்கு தான் மேடம் பேசி கேள்விப்பட்டிருக்கோமா? 72,000 வாங்கினேன்னு அவரே சொன்னாரு. அதுக்கப்புறம் 50,000 வாங்கினேன்னு அவரே சொன்னாரு. அதுக்கப்புறம் நகையை வாங்கினேன்னு அவரே சொன்னாரு. அதுக்கப்புறம் 1 லட்சம் ரூபாய் செக் வாங்கினேன்னு அவரே சொன்னாரு. இப்போ வந்து மறுபடியும் 1 லட்சம் ரூபாய் கேட்டிருக்காரு. இது ஒண்ணு போருமே மேடம். மத்தது ஒண்ணு நமக்கு ப்ரூஃப் பண்ண முடியல. அதனால அவர் அது பண்ணியிருக்காருன்னு சொல்றதுக்கான ரைட்டு நமக்கு கிடையாது. அவங்க கிட்ட கேட்டுதான் மேடம் நான் வாங்கியிருக்கேன். அப்ப கூட கேட்டு வாங்கிட்டு இந்த அம்மாவை வந்து தப்பா பயன்படுத்தி இருக்காரு. இல்ல அதெல்லாம் இல்ல மேடம். எல்லாத்த விட முக்கியமான விஷயம் அதெல்லாம் இல்ல மேடம். இந்த அம்மாவை தப்பா பயன்படுத்தி இருக்காருன்னு அவங்க சொல்றாங்க. இல்ல போலீஸ்ல ஹேண்ட் ஓவர் அவங்க பண்ணா வயசுக்கு அந்த மாதிரி சொல்ல மாட்டாங்க. அவங்க விசாரிச்சு என்னமா சொல்றீங்க? அதெல்லாம் அவங்க வயசுக்கு போய் என்ன கல்யாணம் பண்ணிக்கிறோம், பேரன் பேத்தி எல்லாமே இருங்க, அவங்க பேசிட்டுங்க. நீங்க சொல்லுங்க. கூடவே இருக்கிறேன்னு சொல்லிட்டு தான் மேடம் அந்த பைசாலாம் கடன்லாம் அடைச்சிட்டு வந்து உங்க கூடவே கூட இருக்கேன் நானு அப்படின்னு தான் மேடம் சொன்னேன். நீங்க 2 பேரும் ஒரே வீட்டில் தானே இருந்தீங்க? நான் என்ன கேட்குறேன்னு உங்களுக்கு புரியுதா? அப்படிதானா? சரி, போலீஸ்ல ஹேண்ட் ஓவர் பண்ணணும். அவங்க விசாரிப்பாங்க. அவங்க விசாரிக்கிற முறையில் விசாரிச்சா மற்ற விஷயங்கள்லாம் வெளியே வரும். இல்லை அவரோட இன்னசென்ஸ் ப்ரூவ் பண்ணுறாருன்னா அது அங்கே பார்த்துக்கலாம். பட் இந்த அம்மாவை ஏமாத்தினதும், இந்த அம்மாவை பயன்படுத்தினதும், இந்த அம்மாவை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணதும் உண்மை. அது மட்டும் இல்லாம அவங்க அவங்களோட துக்கத்தை சொல்றாங்க. அப்ப கூட சொன்னேன் மேடம், இந்த பாருங்க நான் வந்து கடன் தான் வாங்குறேன், கடன் தான் உங்ககிட்ட வாங்குறேன். நீங்க இப்ப கேஸ் கொடுக்குறீங்களா? போலீஸ்ல கொடுக்குறீங்கல்ல? மீண்டும் இன்னொரு உண்மை சம்பவத்துடன் உங்களை சந்திக்கும் வரை நன்றி.